இன்றைய தினசரி மன்னா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாள் புதிய நம்பிக்கை நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போற வசனம் யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானே வாசல் அப்படின்னா யார் அதை சொல்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ ஆண்டவர் ஏன் அப்படி சொல்கிறாரு நானே வாசல்னுட்டு? ஆண்டவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன் என்ன செய்வாராம், சாயங்காலம் ஆன உடனே ஆடுகளுக்கு நல்ல சாப்பாடெலாம் கொடுத்த அப்புறம் அதை நல்லா தண்ணீர் அண்டையெல்லாம் அதை கொண்டு போய் விட்ட அப்புறம் அவங்க சாயங்கால நேரம் அந்த ஆடுகளை அவங்க ஒரு இடத்துல அவங்க அதை அடைச்சி வைப்பாங்க. அந்த இடத்த அடைச்சி வச்சுருக்க அந்த டோர் அந்த வாசல் ரொம்ப குறுகியதாக இருக்குமா. அப்போ தான் அந்த மேய்ப்பனுக்கு தெரியும் எவ்வளோ ஆடு உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ வெளியே போகுது. ஒரு நேரத்தில் ஒரு ஆடு தான் போகிற மாதிரி அந்த வாசல் அப்படி குறுகியதாக இருக்குமா. அப்போ தான் அந்த ஆடுகளுக்கு எந்த வைல்டு அனிமல்ஸோ எந்த மிருகங்களும் அதை தாக்காதபடி அதுக்கு பாதுகாவல் கொடுக்கறதுக்கு அந்த வாசல் ஒல்லியாக இருக்குமா, அது இடுக்கமாக இருக்குமா. அதே மாதிரி தான் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்றருடைய வாசல் இடுக்கமான அந்த வாசல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம பின்பற்றும் போது நிச்சயமாக நம்ம இட்டர்னல் லைஃப்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் எப்படி அதை கம்பேர் பண்ணுறாருன்னா, அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். இப்போ நீங்கள் கூலிக்காக ஒரு மேய்ப்பனை நீங்கள் வாங்கி உங்கள் ஆடுகளை நீங்கள் பார்க்க விட்டிங்கன்னா, ஏதாவது மிருகம் வந்துச்சோ, ஏதாவது ஆபத்து அந்த ஆடுகளுக்கு வர்றப்போ அந்த கூலிக்கு நீங்கள் எடுத்த மேய்ப்பன் அந்த ஆடுகளை விட்டுட்டு தான் பிராணத்தை அவன் நினச்சி ஓடிடுவான். ஆனால் உண்மையான மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவன் கொடுப்பான். நம்மளுடைய இயேசு கிறிஸ்து அந்த உண்மையான மேய்ப்பர். அவரை நம்ம பின்பற்றி அவர் பின்னாடி நம்ம போகிறப்போ, அவர் வழியாக நம்ம நுழையிறப்போ நம்ம கண்டிப்பாக பாதுகாவலாக இருப்போம், நம்ம ரட்சிக்கப்படுவோம். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, இந்த புதிய நாளை காண கிருபை செஞ்சதுக்காக நன்றி. வசனம் மூலமாக பேசினதுக்காக நன்றி. நீங்களே எங்கள் வாசலாக இருக்கீங்க. உங்களுக்கு எசப்பா வழியாக நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். நீங்களே எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கீங்க. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை எசப்பா கொடுக்குறான். அந்த மாதிரி நீங்கள் எங்களுக்காக ஜீவனை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் இந்த உலக ஆசை பாசங்கள் எசப்பா சிக்கிவிட்டு இருக்காதபடி எசப்பா அந்த வாசல் எசப்பா பரலோகத்துக்கு இருக்க அந்த எசப்பா இடுக்கமான வாசல் நாங்கள் போய் பரலோகத்தை சுகந்தரிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.